கொடுக்கப்பட்டிருக்கிற 1 கோடிக்கு மேலான வாக்குகளும் தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள் தான். அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளின் தலைமையிலான கூட்டணிகளுக்கு கிடைத்திருக்கிற வாக்குகளின் எண்ணிக்கை 60% மேலானது. ஆனாலும் கூட 108 இடங்களில் வென்ற நிலையில் இன்னும் 10 இடங்கள் மட்டுமே குறைவாக உள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு திரு விஜய் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தும். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தினால் அது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிதான். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவர்கள் மீது நாங்கள் வைத்த விமர்சனம் அல்லது அவர்களை பற்றி எங்கள் மதிப்பீடு மாற்றிக் கொள்ளப்படவில்லை. அந்த கருத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா இப்ப நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. பாஜகவுடைய பில்லையும் தாவேகாவை சொல்லிருக்கீங்க. பாஜகவுடைய பில்லைக்கு விசிக ஆதரவு தெரிவிச்சிருக்கா? ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆட்சி நடத்துறதுக்கு நாங்க அவங்களோட சேர்ந்து போய் நாங்க கூடி அவங்க கூட்டணியில நாங்க உறவாடுவோம் நான் எங்கேயும் சொல்லல. அவங்கள் மீதான விமர்சனமும் அவங்களை பற்றிய மதிப்பீடும் தனி. இப்ப அவங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்படி நாங்க ஆட்சி அமைக்கிறது எங்களை போன்றவர்கள் ஆதரவு தரவில்லை என்றால் பாரதிய ஜனதா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரும். அதை தடுக்க வேண்டியது எங்களுடைய முதன்மையான கடமை. அவ்வளவுதான். பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், கேளுங்க. இருங்க வர தாவேகா எங்களை பற்றி செய்த விமர்சனமும் நாங்கள் தாவேகாவை பற்றி செய்த விமர்சனமும் அது தனி. அதை நாங்க இப்ப இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்ப தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் நூலிழையில் தப்பிவிடக் கூடாது. அதனால் இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது. அதாவது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருந்தோம் என்கிற ஒரு வரலாற்று பழி எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. எங்களால் தான் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது என்கிற குற்றச்சாட்டும் எங்கள் மீது வந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்த முடிவுதான் இந்த முடிவு. இதற்கும் ஏற்கனவே நாங்கள் அவர்கள் மீது வைத்த